வணக்கம் ஜி. இன்னைக்கு லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா, அந்த மும்மொழி கொள்கைன்னு ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. அந்த விஷயத்த பத்தி என்னுடைய கருத்து என்னன்னா ஜி, அதாவது திராவிட மாடல் அதுல சம்பந்தப்பட்ட அந்த ஆட்கள் எல்லாமே திமுக அரசுல இருக்கவங்க எல்லாமே, அதிமுக அரசுல இருந்தவங்க எல்லாமே ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க. அதுல ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜி, குறைந்தபட்சம் லட்சக்கணக்கில் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதுல வந்து என்னன்னா பணக்கார மாணவர்கள் அவங்க மட்டும்தான், அதாவது பணக்காரங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10% இருப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் சிறப்பான கல்வியை பெற்று வே- எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்றாங்க. மேல மேல வந்து அவங்க வளப்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் ஏழை மக்களும் தான் நாடு ஃபுல்லா இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வி கிடைக்கணும்னு தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க காமராஜர் ஐயா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க நம்ம மோடிஜி வந்து ஒரு நல்ல திட்டம், மும்மொழி திட்டம்ங்கிறது தமிழ், இங்கிலீஷ். தமிழும் இங்கிலீஷும் மேக்சிமம் நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னொரு மொழி இருந்தாதான் ஆல் ஓவர் இந்தியா. இப்போ நம்ம போய் டெல்லியில போய் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு இப்ப ஹிந்தி தெரியாது. காரணம் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். எனக்கு அந்த என்னுடைய வகுப்புல நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். அப்ப அதுல ஹிந்தி சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் அன்னைக்கு டெல்லியில போய் ஒரு ஒர்க் பண்ணுவேன். எனக்கும் ஆசை இருக்கு ஒன்னு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு. அந்த ஒரு திட்டத்தை தான் மோடிஜி ஐயா வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டேட்டுமே ஓரளவு அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த திராவிட மாடல், அதாவது திருட்டு திராவிட மாடல் கும்பல் தான் அவங்க வந்து கொள்ளையடிக்கணும். அவங்க ஸ்கூல் நடத்தி அவங்க கொள்ளையா கோடி கோடியா கொள்ளையடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த விக்னேஷ் வித்யாலயான்னு சொல்லி இங்க திருச்சியில இருக்குச்சு. அங்க போனீங்கன்னா ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துறாங்க. திமுக ரெட்டியார் ஸ்கூல், அது திமுக நேரு இருக்க பாத்தீங்களா, அவங்க சொந்தக்கார ஸ்கூல் தான் அதெல்லாம். அதுல ஃபீஸே பாத்தீங்கன்னா 2 லேக் 3 லேக் அசால்ட்டா ஸ்டார்டிங் ஏஜ் எல்கேஜிக்கே 2 லேக் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நம்மளால ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளால போய் அங்க போய் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க முடியாது. தரமான கல்வி வேணும், ஒரு சிறந்த மருத்துவம் வேணும். அதுக்கு தான் எய்ம்ஸ் மருத்துவமனை ஐயா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் அதையும் இவங்க கொண்டு வர விட மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி நவோதயா ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமை இங்க அலோவ் பண்ணது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீயா அந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா இவங்க நடத்துற ஸ்கூலுக்கு வர இன்கம் போயிடுமாச்சு? என்னாச்சு இது? நியாயமே இல்லை. இந்த பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வர 2026 எலெக்ஷன்ல இந்த திருட்டு திராவிட கும்பலை வந்து தமிழ்நாட்டை விட்டு துரத்தி எடுக்கணும் ஜி. உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க பேரை சொல்றதுக்கே நமக்கெல்லாம் நாக்கு கூசுது ஜி. தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்கு? சட்டம் ஒழுங்கு எங்க நல்லா இருக்கு? எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியா யாருக்கும் எந்த வளர்ச்சியும் கிடையாது. ஒரு பெண் தனியா இரவுல நடமாட முடியல. இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பாருங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மாணவியை வந்து ஒரு பாலியல் சீண்டல் பண்ணாங்க. அதுக்கு இன்னும் ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்கல. யார் அதை பண்ணாங்க? அந்த சாருன்னு சொல்லி ஒருத்தவங்க, அந்த சார் யாரு? மாதிரி பல கேள்விகள். தமிழ்நாட்டுல வந்து நிம்மதியான மக்கள் வாழணும் அப்படின்னா நான் வந்து கட்சி சார்ந்து பேசல ஜி, நடுநிலைமையா சொல்றேன். 2026 பிஜேபி ஆட்சி வந்தா மட்டும்தான் ஜி தமிழ்நாடு வந்து சிறப்படையும். நம்ம மாணவர்களும் சிறப்பான கல்வி கிடைக்கும் ஜி. நம்ம எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னா பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டை வந்தாதான் ஜி முடியும். ஜெய்ஹிந்த் ஜி.